எந்த விதமான நோயினுடைய பிரச்சனைகள் வந்தால் எல்லா விதமான வைத்தியமும் நம்ம செய்யலாம். வைத்தியத்துக்கு நமக்கு என்ன இருக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஒண்ணு. அல்லது வைத்தியம் செய்வதோடு நம்ம ஆன்மீகத்தின் அல்லாட்ட நம்பிக்கை வைக்கணும்ல. இந்த மருந்தே குணமாக்க நம்ம நம்பிட முடியாது. அப்ப மருந்துக்கு மேல அவனுடைய நாட்டமும் கலக்க மிக்ஸ் ஆகணும். வெறும் மருந்து மட்டும் என்ன செய்யாது, குணமாக்கிறாது. மருந்தையும் சாப்பிட்டு இறைவா இதன் மூலம் நீ குணத்தை கொடுத்துரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நல்ல இடத்துல துவாவும் செய்யணும். அப்ப இந்த துவா பலவிதமான துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. என்ன கற்று தந்திருக்கிறாங்க? ஒரு நோயாளியை பார்க்க சென்றார்களே ஆனால் லா பஅஸ தஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அல்லாஹ் சுத்தமா குணமாக்குவான். ஒரு நோயாளிக்கு நம்ம போனோம்னு சொன்னா அவருக்காக நம்ம என்ன செய்யணும், லா பஅஸ தஹூர், பரவாயில்லை அல்லாஹ் குணமாக்கிடுவான். இந்த மாதிரி வார்த்தையை நீங்க சொல்லலாம். எந்த நோயாளியை பார்க்க போனாலும் எல்லா முஸ்லிமும் இதை சொல்லலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக. இறைவா மனிதர்களுடைய இரட்சகனே நீ குணமாக்கு, உன்னைய தவிர யாரும் குணமாக்க முடியாது, நோயுடைய அறிகுறி கூட இல்லாத அளவுக்கு பூரணமா குணமாக்குன்னு அர்த்தம் இதுக்கு. இது நமக்கு அனுமதி இருக்கிறது. இது போக குர்ஆன்ல இருந்து நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மா, குர்ஆனில் இருந்து நோய் நிவாரணம் தரக்கூடிய வசனங்களை நாம் அருளி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனங்கள் என்ன? அல்ஹம்து சூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்று தந்திருக்கிறாங்க. அது மாதிரி குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் எல்லா சூராவும் ஷிஃபான்னு நமக்கு வரல. குர்ஆனில் இருந்து சில சூறாக்களை சில வசனங்களை ஷிஃபாவுக்கு என்று தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு தேள் கொட்டிருச்சு. அபூ சயீதுல் குத்ரிங்கிற ஒரு சஹாபி பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு தேள் கொட்டிருச்சு. முஸ்லீம் அல்லாத ஒருத்தர், அவருக்கு தேள் கொட்டிருச்சு. உடனே அவங்க அந்த காலத்தில் நம்ம டாக்டர் இல்லாமல் இருந்தாங்க, மந்திரிக்கிறது தான் ஏதாவது செய்வாங்க. அவங்க அங்கிட்டு தேடி பார்த்துட்டு அந்த விஷம் இறங்கலை. உடனே இவங்க ஒரு வெளியூர் ஆளுக்கு இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்போம் வந்து கேட்குறாங்க. அப்போ அபூ சயீதுல் குத்ரி என்ன பண்றாரு, நான் வர்றேன்னு சொல்லிட்டு போய் அல்ஹம்து சூரா ஓதிட்டு உயர்ந்துறாரு. அவர் பக்கத்தில் வச்சு என்ன செய்யறாரு, அல்ஹம்து சூரா ஓதுறாரு. ஓதுன உடனே விஷம் இறங்கி போச்சு. அல்லாஹ்வுடைய அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு சில ஆள் நான் ஆவாட்டாலும் ஆவலன்னு ஆவாது. யாரு கண்மாமா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறதோட இஹ்லாஸோட தூய்மையான எண்ணத்தோட ஓதுறாங்களோ அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்க தான் செய்கிறது. அவர் முஸ்லீம் அல்லாதவர், இத்தனைக்கும் முஸ்லீமுக்கு தான் இது பயன் தரும் கிடையாது. முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் கூட என்ன செய்யும், பயன் தரும். அவருக்கு விஷம் இறங்கி போச்சு. இது ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும்போது என்ன பண்ணாங்க, உனக்கு எப்படிப்பா இது தெரியும் அப்படின்னு கேட்டாங்களே, இவர் கண்டிக்கல. இது புகாரியில முஸ்லிம்ல இன்னும் ஏராளமான நூல்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இந்த குல் அவுது ரப்பில் ஃபலக், குல் அவுது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூரா இந்த மூணையும் ஓதி விட்டு ஊதி உடம்பெல்லாம் தடவி கொண்டு படுப்பார்கள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் பொழுது ஆயிஷா நாயகி ஊதி என்ன செய்வாங்க, அவங்க மேனில தடவுவாங்க என்றெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இதெல்லாம் ஷிஃபாவுடைய சூறாக்கள். இதை நம்ம ஓதிக்கொள்ளலாம்.